This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் உள்ளே வந்தோடனே கீழே நம்ம ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிக்கிறேன். எப்பயும் ஃபேஸ்புக்கில் நம்ம எப்படி 3 டாட் இருந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நேராக உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அண்ட் சென்டென்ஸ் இருக்குல்ல, அதை வந்து பாருங்கள். யுவர் அக்கௌண்ட் மெட்டானா என்னன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுமே ஒரே வெப்சைட் தான். ரெண்டுக்கும் லிங்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மெட்டா தான். இப்போ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிடுறேன். ஃபேஸ்புக்கில் எப்படி நமக்கு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்துச்சோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கும் வருது பாருங்கள். சேமஸ் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரே மாதிரி சேமாக தான் இருக்குது ரெண்டுமே. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபேஸ்புக்குக்கும் அதே தான் கொடுத்தோம், இப்போ இன்ஸ்டாகிராமுக்கும் அதே தான் கொடுக்குறோம். அதை கொடுத்தோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே டாப்பில். இதே மாதிரி தான் ஃபேஸ்புக்குக்கும் வந்திருக்கும். இப்போ அதனால் திருப்பி இதே இதை நம்ம கொடுக்குறோம். இப்போ சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு கொடுக்குறேன். கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்டு, அதாவது இதுக்கு முன்னாடி நான் என்ன பாஸ்வேர்டு போட்டிருந்தேனோ இப்போ திருப்பி அதே என்னோடய ஓல்டு பாஸ்வேர்டும் இப்போ கரண்ட்டாக நான் ஒரு நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பழைய பாஸ்வேர்டு தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா இப்போ அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டாகிராமே கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமே கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃபர்கட்டன் யுவர் பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு டேரெக்டாக எங்கே போவோம்னா நம்ம இன்ஸ்டாகிராமை ஒரு மெயில் ஐடியில் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் போகும். அந்த இதில் வந்து நம்ம மெயில் ஐடி மூலியமாக தான் போயிட்டு பழைய பாஸ்வேர்டை மறந்துட்டோன்னா நம்ம அதுக்குள்ளே போயிட்டு தான் ரீசெட் பண்ண முடியும். இப்போ மெயில் ஐடிக்குள்ளே வந்துட்டேன் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. உள்ளார வந்துட்டேன் நான். மெசேஜுக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண சொல்லி மெயில் வந்திருக்கு. இதே மாதிரி தான் யார் வந்து பழைய பாஸ்வேர்டை மறந்துட்டாங்களோ அது வந்து மெயிலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜாக நமக்கு ரிசீவ் ஆகும். மெயிலில் இருந்து தான் நம்ம அக்கௌண்ட்டை ரீகவரி பண்ண முடியும். இப்போ வந்து நான் திருப்பி அகைன் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆனோடனே பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ கரண்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக எந்த மெயில் ஐடியில் பாஸ்வேர்டு போட்டனோ அது ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோதான்.